சீக்கிரம். ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறான். என்ன சொன்ன? வீடு கூட்டி கொடுக்க சொன்னேன். 5 நிமிஷம் இது மட்டும் பார்த்துட்டு வந்து கூட்டி தரணும் உனக்கு. ஓகேவா? பில்டப் பண்றணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. டேய் ஜம்பலக்கடி பம்பா, இன்னைக்கு நீ அவுட்டா. டேய் உன்கிட்ட நான் என்ன வேலைனா சொன்னேன்? என்ன வேலை பண்ணிட்டு இருக்கியா? எந்திரி. என்ன வேலை சொன்ன உன்கிட்ட? என்ன சொன்ன? பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. என்ன சொன்ன? வீட கூட்ட சொன்னேன். சாரி தம்மா. நானே கூட்டிட்டேன். வேற ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லு. சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய், கண்ணம் சிவக்க வந்து கதை படித்தாய். இல்ல நீ தூங்கு. உனக்கு இது ஒரு வேலை தானே, இதுவே நீ பண்ணு. வேற எதுவுமே நீ பண்ண வேணாம். வீட்டுக்கே வர வேணாம் நாளையில இருந்து. சாமி காலையில இருந்து வேலைக்கு போயிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். காலையில எல்லாமே உனக்காக. தெகப்பி பய சென்டிமெண்டா அந்த இடத்தை டச் பண்ணிட்டாண்டியோ. நாங்களும் வீட்டுல கஷ்டப்படுறோம் சரிங்களா? நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் வீட்டுல கஷ்டம் தான் படுறோம். ஹாய் गाइस, இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நிறைய பேரோட சிங்க் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் அவங்க வீட்டுல வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஆகட்டும் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமாகட்டும் நான் செஞ்சு கொடுக்குறேன் நான் இருக்கேன் சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய பொய், பெரிய வெடினே சொல்லலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்லயும் நிறைய பேர் என்னைய மாதிரி நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு இருப்பீங்க. ஹஸ்பண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஒய்ஃப் யார் யார் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்களோ அவங்களும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல விதமான உருட்டுக்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. தேங்க்யூ கைஸ்.